ஒருத்தன் ரட்சிக்கப்படுற அன்னைக்கு அவன் இயேசுவே என்னை மன்னியும் நான் ரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு, டிக்ளேர் பண்ணுற அன்னைக்கு வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடக்குது? அதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், ஆமென் சொல்கிறீங்களா, அத்தனை பாவத்தையும் ஒரே செகண்டில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? He just forgive, மன்னித்து விடுகிறார், அதை மறந்து விடுகிறார். சில நேரம்லாம் ஐயோ இவ்வளவு இங்கேயே இருக்கிறாங்க, சிலர்லாம் இங்கேயே ஊருக்கே தெரியும், சிலர்லாம் என்னை கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க, பாஸ்டர் என்ன மாதிரியான ஆள் தெரியுமா, இதுக்கெல்லாம் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு, உங்களுக்கு தெரியாதா, இது மாதிரி ஆட்கள்லாம் பயங்கரம் அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னது ஒன்று தான், என்னைக்கு அவன் மனம் திரும்பி இயேசுவை நோக்கி கூப்பிட்டானோ அன்னைக்கு முன்னாடி இருந்த அத்தனை பாவங்களையும், ஆமென் சொல்கிறீங்களா, அது கொலைகார பாவமாக இருந்தாலும் எவ்வளோ மோசமான பாவம் இருந்தாலும் கர்த்தர் மன்னிக்கிறாரு. அப்போது இந்த உலகத்தில் நிறைய பேர் கேட்பாங்க, பாவம் மன்னிப்புன்னு சொல்லிட்டு பாவம் பண்ணிட்டு போய்